ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2026 தேர்தல் பணி தொடர்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது எந்தெந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த 1-to-1 சந்திப்பின் நோக்கம் என்ன? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல திமுக நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை கூட்டங்களை அவ்வப்போது நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்றைய தினம் நெய்வேலி மற்றும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்துக்கு அழைத்து சட்டமன்ற தொகுதியில தற்போதைய நிலவரம் என்ன, தேர்தல் பணிகள் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன பணிகள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஒரு விரிவான ஆலோசனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையுமே எம்எல்ஏக்களின் செயல்பாடு, அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, உட்கட்சி பூசல் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்யணுமா அப்படின்னு ஒரு விரிவான ஆலோசனையாக இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக நிர்வாகிகளை தயார்படுத்தும் விதமாகத்தான் இந்த 1-to-1 சந்திப்பை முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே 15 நாட்களாக மொத்தம் 41 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கருத்துக்களை கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு 16வது நாளாக 2 தொகுதிகள் ஒட்டுமொத்தமா 43 தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் இதுவரை சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.